முதலாகத்திலே 6 அவதாரம் சொன்னனே. ஆமாங்க. அதுல முதல் அவதாரம் என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? மற்றபடி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மீன அவதாரம் முதல் அவதாரம். மீன அவதாரம் சோமுகாசுரனை மடித்து. சரிங்க. இரண்டாவது ஆமை அவதாரம். ஆமை அவதாரம் தேவரை காற்றீர்கள். மூன்றாவது வராகியார் சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். பன்றி அவதாரம் யாரை கொன்று? நரகாசுரனை மடித்து. நரகாசுரனை மடிச்சிங்க. சரிங்க. அது மூணாவது அவதாரம். நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் மடித்து நடித்தீர்கள். ஐந்தாவது அவதாரம் உள்ள பிராமணர் அவதாரம். உள்ள பிராமணர் அவதாரம் மாபிள சக்கரவர்த்தி மதத்தை அடிக்க வைத்து. மாதவா 6வது அவதாரம் பரசுராமன் அவதாரம். பரசுராமர் அவதாரம். உண்மைதான். சரி. இந்த பரசுராமன் அவதாரம் எடுத்து என் தாயாகப்பட்ட வேடிக்கா தேவியை தலையை வெட்டி வரும் மீண்டும் அந்த தலையை பொருது செய்து வரும் கலியுகத்தில் ஊருக்கு ஒரு மாரியாகவும் வாஞ்சாலியாக பிறக்க செய்து. இது 6 அவதாரங்கள். ஆமா. சரிங்க. இந்த 6 அவதாரத்தோடு ஒரு யோகம் முடிந்தது. ஒரு யோகம் முடிந்து விட்டது. மீண்டும் கிரிதாயோகம். அந்த கிரிதாயோகத்தில் 7வது அவதாரம் என்ன அவதாரம்? 7வது அவதாரம் என்ன அவதாரம்? ராமர் அவதாரம். ராமர் அவதாரம். உண்மைதான். தென்னாலிக்கு ஆண்டு வரக்கூடிய 10 தலை 20 படித்து ராவணாதி கூட்டத்தையே வலித்து. ராவணாதி கூட்டத்தையே அழிச்சிங்க. ஆமா. சரி. இந்த ராம அவதாரம் 7வது அவதாரம். அந்த ஒரு அவதாரத்தோடு அந்த ஒரு யோகம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் துபாபி யோகம். அந்த துபாபி யோகத்திலே 8வது அவதாரம் பலராமன் அவதாரம். பலராமன் அவதாரம். உண்மைதான். 9வது அவதாரம் இந்த பூவலையிலே பூமி பாரம் தடிக்க நான் கண்ணலாக அவதரித்தேன். அவதாரம் இந்த கண்ணன் அவதாரம். 10வது அவதாரம் மதவா. அந்த அவதாரம் எடுத்தால் உலகமே அழியுது. ஆமா. அது என்ன அவதாரம்? அதுதான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தால் உலகமே கொண்டாடி அழிந்து போகும். ஆனா எடுக்கும் போது என்ன எடுக்கும் போதுங்க எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு எடுங்க. எங்க இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் எடுக்கணும். ஆமாங்க சாமி. காரணம் என்ன? கல்கி அவதாரம் எடுத்தா உலகமே அழியுதுங்கிறீங்க. ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்துல மட்டும் எடுக்காதீங்க. சொல்ற சாமி உலகமே அழியுது. இல்ல சாமி அந்த இடத்துல மட்டும் நல்லவங்க இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாங்க. யாராவது? சாமி கோவிந்தபுரத்துல இருந்து எஸ்பிபி காலனி வரல எடுக்காதீங்க. அங்க ஒரு நல்ல மகராசர் ஒரு சார் நாளும் தெரிந்தவர். அப்படியா? நாகரிகமான ஆளு. பித்தலாட்டம் திருட்டு பெரட்டு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இப்ப ஒருத்தர்கிட்ட 1 ரூபா 10 ரூபா கை நீட்டி வாங்க மாட்டாருங்க. அவங்க கிட்ட இருந்து இவர் வாங்க மாட்டாரு. இவர் தான் அவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாரு. பேர்பட்டாலும் நல்ல மனசுக்காரர். ஆளுன்னு சொல்லாதீங்க. அங்க இருக்கிறாரு. ஆமாங்க. அப்படிப்பட்டவரை நான் பார்க்கணுமே. அவரு வந்துங்க பகல் நேரத்துல பார்க்க முடியாது. அவர் நைட் நேரத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். பகல்ல பார்க்க முடியாது. பகல்ல கண்ணு தெரியாதா? பகல்ல கண்ணெல்லாம் அவருக்கு நல்ல மனசுக்காரர் சாருங்க. அவர் நைட் நேரத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியா? ஆமாங்க. அப்படிப்பட்ட அந்த மவராத்திரி எங்க இருக்கிறாரு? எப்படி பார்க்கணும்? வேற யாருமே கிடையாது. யாரும் கிடையாது. நான் தான் கோமாளி. ஊரு முச்சூடு எல்லா பணத்தையும் வாங்கி திங்கிறான். அக்கா அக்கா அக்கான்னு போறதுக்கே போய் வாங்கி திங்கிறான். இவன் போய் கொடுப்பானா அடுத்தவங்கிட்ட வாங்க மாட்டான். ஆசாமி யார் செத்தா என்ன பொழைச்ச எனக்கு என்னங்க? நான் பொழைச்சா எனக்கு போதுங்க. நீ மட்டும் மாதவா. அதனால இந்த கலியை தரமளித்தால் உலகமே அழியும். எல்லாம் நீர் மட்டமா ஆயிரும். நீர் மட்டம். ஆமா. யாருமே தப்பிக்க முடியாதுங்க. ஆமா. இந்த கலியுகத்துல நடப்பது என்ன? பொய்யே பித்தலாட்டம் திருட்டு திருட்டு. அப்படியே மகன் கொள்றான். மகனே அப்படியே கொள்வை. அப்பன் கொள்றான். முறை இல்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவாங்க. காசு பணத்துக்காக மானத்தை விற்கிறாங்க. மானத்தை வைப்பாங்க.
இப்படிப்பட்ட இந்த கலியோகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பொறுத்து கொண்டு ஒரு நாளைக்கு கலிக்கு அவதாரம் எடுக்கத்தான் போகிறேன். உலகமே அழியத்தான் போகிறேன். எடுத்து தள்ளு சாமி, நம்மளாம் மேல போய் கூத்தாடலாம், நல்லா இருக்கும். நான் எதுக்குடா எனக்கு பிறப்பு மட்டும்தான், இறப்பு கிடையாது. உங்களுக்கு இறப்பு கிடையாதா? சரி, நீங்க வரலீங்க பரவாயில்ல, நம்மளாம் மேல போய் கூத்தாடலாம். எப்படி எல்லாம் செய்து விட்டு இந்த கலியுகத்திலே சாகும் நேரத்திலே ஒரு புண்ணியத்தை தேடுவார்கள். சாமி கம்முன்ற கடவுளே. ஆமா ஏங்க, இங்கே இவ்வளவு அட்டூழியோ அராஜகம் பண்ணிட்டு கிடக்குறாங்க மக்கள். ஆமா, சாகு நேரத்துல எப்படிங்க புண்ணியத்தை தேடுறாங்க? ஆமாடா, எப்படிங்க சாகும் நேரத்திலே குளப்பாட்டத்துக்கு கொண்டு போறாங்க தண்ணி. ஆமா, 3 குடம் கொண்டு வர்றாங்கல்ல. அந்த 3 பேர் யார் போறாங்க? 2 பங்காளிங்க. ஆமா, ஒரு உரம்பரை ஆளு. அந்த 3 பேர் யாரு? ஓய், அந்த 3 பேர் யாரு? யாருங்க? 2 பங்காளிங்க, ஒரு உரம்பரை. அந்த 3 பேர் யார் தெரியுமா? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மும்மூர்த்தி தேவர்கள். நாங்க தான்ப்பா 3 பேரு. அது எப்படி சாமி? 2 பங்காளிங்கிறங்க. ஆமா, 2 பங்காளி யாரு யாரு? அடே, படைக்கிறானே பிரம்மா. ஆமா, அவன் யாரு? எனக்கு மகன். எனக்கு மகன். அந்த பிரம்மா வந்து எனக்கு மகன். நாங்க 2 பேர் என்ன பங்காளி கணக்காச்சு. பங்காளி. ஆமா, எங்களுக்கு உரம்பரை யாரு? அந்த சிவபெருமா. ஆமா, அதனால எங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் 3 குடம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு பட்டையை போட்டு எங்களை பிடிச்சி அனுப்புறது. சரி சரி, நாங்க போய் தண்ணி கொண்டு வருவீங்க. ஆமா, அப்படி தண்ணி கொண்டு பிற்பாடு ஆனா கொல்லி வச்சுட்டு வர்றாங்களே. ஆமா, 3 வார்த்தை சொல்லுவாங்கல்ல. ஆமா சாமி, சொர்க்கஞ்சேரி, கைலாசஞ்சேரி, பாதஞ்சேரி. அந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க தெரியுமா? தெரியாது சாமி. மாதவா, முதல் தானே சட்டி அடிக்கும் போது சொர்க்கம் சேரன்னு சொல்றாங்களே, அது யாரு? பிரம்ம எங்க இருக்கிறான்? சொர்க்கத்துல எழுதுறது மண்டையில. ஆமா, சொர்க்கத்துல. ஆமா, முன்னாடி பின்னாடி எழுதி முன் படிப்பவன். பின்னாடி எழுதி முன் படிப்பவன். ஆமா, பிரம்மன். ஆமா, அந்த பிரம்ம இருக்குதா சொர்க்கம். சரிங்க. அதனால முதல் தானே சட்டி அடிக்கும் போது போய் சொர்க்கம் சேரு அப்படின்னு ஒரு மட்டும் சட்டி அடிக்கிறாங்க. இரண்டாவது கைலாசம் சேரு அப்படின்னு சொல்றாங்களே, அங்க யாரு இருக்கிறா? சிவபெருமான். நம்மளுக்கு உயிர் கொடுத்து உணவளிக்கிறாரு அந்த சிவபெருமா. கைலாசம் போய் சேரு அப்படின்னு சொல்லி 2வது மட்டும் உடைப்பாங்க. 3வது பாதம் சேரு சொல்றாங்களே, அந்த பாதம் யாருடையது? இந்த பாயனுடைய பாதம். எத்தனையோ பாவங்களை செய்திருந்தாலும் அந்த புண்ணியத்தை அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்வேன். பாவத்தை எல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்க. ஆமா, சரிங்க. இதுதான் இப்படி போயிட்டு போகுதுங்க. சரி, செத்துட்டாங்கன்னா புதைக்கிறாங்க சாமி. ஆமா, புதைக்கிறாங்க. புதைக்கும் போது ஏன் 3 கல்லு மட்டும் வைக்கிறாங்க? சுடுகாட்டுல கல்லே இல்ல, ஏகப்பட்ட கல்லு கிடக்குது. ஏன்டா மேட்ல நிறைய வைக்கலாம்ல? நிறைய வைக்கலாம்ல பணமேட்ல. ஏன் 3 கல்லு மட்டும் வச்சுட்டு வாங்கப்பா நேராய் போச்சு கல்லு வச்சுட்டு வாங்க போலாம் அப்படிங்கிறாங்க? மாதவா, தலைமேட்ல ஒரு கல்லு, நெஞ்சில ஒரு கல்லு, பாத்துல ஒரு கல்லு. அது காரணம் என்ன? பிரம்மன் எழுதுறானே நம்ம தலையில, அவன் ஞாபகார்த்தமாக தலைமேட்ல ஒரு கல்லு. ஆமா, உயிரை கொடுத்து வனவாளிக்கிறாரு சிவபெருமா. அவர் ஞாபகார்த்தமாக நெஞ்சில ஒரு கல்லு. உண்மைதான். என் பாதத்துல வைத்து அவங்க புண்ணியத்தை தேடி எத்தனையோ பாவங்களை செஞ்சிருந்தாலும் ஒரு கடுவலமாவது அவங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுப்பேன். அப்படி என்றால் மும்மூர்த்தி தேவர்கள் நீங்கள் 3 பேர் இல்லை என்றால் இந்த அகில உலகமே கிடையாது. சாமி இப்படி இருந்தாலும் அமைச்சரே, இந்த துபாபிரயோகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருந்தாலும் பாண்டவருக்காக நான் மாமனாக வாழ்ந்து வருகிறேன். சரிங்க. நம்பாத துரியோதனனுக்கு யமனாக வாழ்ந்து வந்தீங்க. ஆமா, சரி. அதனால பாண்டவருக்கும் அந்த கௌரவர்களுக்கும் ஒரு கலபலாம் முடிந்து இதுவரைக்கும் அவங்களை பாதுகாத்து வந்து பாண்டவர் ஐவர்களையும் பச்சை பாஞ்சாலி துராபதியும் நான் காத்து வந்து இருந்தாலும் மதமா நான் திருமணம் செய்த 8 பட்டத்திர்களும் எண்ணுக்கணக்கான மதர்கள். 8 பட்டத்திர்களும் எண்ணுக்கணக்கான மாதர்கள் இப்படி திருமணம் செய்திருந்தாலும் அமைச்சரே, பாண்டவருக்காக நான் வாழ்ந்து வந்தாலும் என்று தரமாக ஏதோ காரியமோ தெரியவில்லை. ஆமா, 18ஆம் போர்களும் முடிந்து எவ்வளவு நாள் ஆகுது? 16 வருடம். 16 வருடம் முடிந்து விட்டது. பாண்டவருக்கு பக்கத்துணையாக இருக்கிறேன் என்று ஏதோ தெரியவில்லை. பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவள் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாள். பார்ப்போம்.
இந்த திரௌபதி பாஞ்சாலி பாதத்தை பணிந்தேன் அண்ணா. ஆகட்டும் தங்கா. தங்கா பாஞ்சாலி அண்ணா தன்னம் தனியாக இந்த கொடிய அம்மா அண்ணா தங்கா வருகாய் வாரு எங்கே அம்மா அரிய கானகத்திலே தன்னால் தனியாக ஒன்றிய ஒருவனாக இந்த கொடிய கானகத்திலே இருக்கிறாயே, ஐவர்கள் எங்கே? அருங்கிலே இங்கே இருக்கிறாய். பாண்டவர்கள் எங்கே? பத்தினி துராபதை இங்கே இருக்கிறாய். காரணம் என்னமா? எல்லாம் எடுத்து போனது. பாண்டவர் இல்லையே பாஞ்சாலி இல்லை என்று சொல்வதை போல இனிமேல் பாண்டவரும் கிடையாது, இந்த பாஞ்சாலியும் கிடையாது. பாண்டவர்கள் யாரோ, இந்த பாஞ்சாலி நான் யாரோ. உங்களை பத்தி பேசாதீங்கன்னா காரணம் என்ன? நன்றி மறந்த பாவிகள். இத்தனை பாலாது இந்த பாஞ்சாலி எத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளானு அண்ணா. அப்ப கூட 12 ஆண்டு வனவாசம், ஒரு வருடம் அந்நியாத வசத்துல கூட நான் கானகம் நடந்தேன். கல்லு முள்ளு காட்டிலே அவங்களோட தெரிந்து கொண்டு 12 வருடம் கானகம் தெரிந்து வந்தாய் சென்றேன். ஆமா. அப்ப கூட நீ கணவன் வேறு சொல்ல கணவரோட பஞ்சவரோட போறன தவிர மன்னவரை விட்டு நான் அஸ்திராபுரத்தில் இருக்க கிடையாது மாளிகையிலே. சரி. அப்பேற்பட்ட என்ன கொஞ்சம் கூட இறக்கமடையாமல் என்னன்னு தெரியலன்னா இந்த வனத்திலே கொண்டு வந்து என்னை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். இதோ கண்ணம் தனியாக ஆமாண்ணா கொடிய கானகத்திலே விட்டு சென்றார்களா? ஆமா. நன்றி கெட்ட பாண்டவர்கள் எவ்வளவு திமிராக இருந்தா பத்தினி பாண்டவர்கள் துராபதை தன்னம் தனியாக இந்த கொடிய கானகத்திலே விட்டு சென்றிருப்பா. சும்மா விட மாட்டேனம்மா, அவங்களை சும்மா விட மாட்டேன். கொல்லபடி வேணாம் கொடிய பாண்டவரே, கொல்லபடி வேணாம் கொடிய பாண்டவரே. என்ன ஒரு மிருகத்தனம் ஏமா, என்ன ஒரு மிருகத்தனம். 5 பேர்கள் திருமணம் செய்து அழியாதி பாஞ்சாலியே தன்னம் தனியாக இந்த கொடிய கானகத்துல விட்டுறாங்கன்னா நான் என்ன சும்மா விடுவேனா? ஆழ்வர சக்கரத்தை விட்டு அவருடைய சிராசியம் அறுக்கிறேன் பா. நீங்க
நீங்களா? உண்மைதான். ஏன்னா நீங்க வேற. ஏனம்மா? நீங்க கொல்வதெல்லாம் கொன்றுவீங்க. இந்த பழி எல்லாம் அந்த பாவி மேல வரும். அவங்க கொல்லதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நேத்து கிடையாது, நான் அன்னைக்கே கொண்டிருப்பேன். இதோ பாண்டவருக்கும் கௌரவுக்கும் சரிநேர பாரத போர்க்களம் உண்டு செய்து என்ன பாரா சபையில பெண்ணு கூடாம என்ன மானபங்கம் செய்தார்கள். ஆமா. அப்ப நான் என்ன செஞ்சேன்? 12 ஆண்டு வனவாசத்துக்கு ஒத்துக்கொண்டு ஒவ்வொரு வனமாக வனம் கடந்து போனோம். அப்ப முதலாவது சூரிய வனம். அந்த சூரிய வனத்துல முதலாவது சூரியவனம். இந்த சூரியவனத்திலே பாடிக்குறாத்துல 5 பாண்டவர்களும் சற்று நேரம் உள்ள நித்திரையானாங்க. அப்ப எனக்கு தூக்கம் வரல. ஐயோ அண்ணா, எனக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. நம்ம நித்திரை பாண்டவர்கள் 5 நித்திரையாக வேண்டுமானால் இந்த கௌரவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனதிலே கோபமாயிருச்சு. இப்பேற்பட்ட அதாவது கௌரவர்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அஸ்தினாபுரத்தை ஒரே அழிய அழிச்சிடணும் அப்படின்னு என் மனசுல ஒரு ஆசை. அஸ்தினாபுரத்தை அழிக்கணும் சொன்ன என்ன செஞ்சேன்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு அகோர காளியா உருவம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எட்ட நின்ன. அப்ப நீங்க பாத்தீங்க சங்கு துபாரைகளை. என்னடா இது அஸ்தினாபுரத்து ஒளி சங்கு துபார வரி ஒளி வீசுது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பாத்தீங்க? பாஞ்சாலி இப்படி காளியா அவதரிச்சு நிக்கிறாளே. அதாவது கௌரவர்கள் அழிச்சு விட்டா உருப்பரிய ஒரு வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க? நான் எப்படி சரி நிகர காளிய அவதாரம் எடுத்தனும் அதே போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீங்களும் சரி நிகர அவதாரம் எடுத்தீங்க. என்ன செய்தீர்கள்? ஆங்கார கோபத்தில் இருந்து என்ன நீங்க என்ன செய்தீங்க? என் கோபத்தை அடக்கி பாத்தீங்க, அடக்க முடியல. அதாவது பின்னாடி பிடரி மயத்தை பிடிச்சி கண்ணத்துல ஓங்கி பலாறு ஒரு அற விட்டீங்க. அப்ப என் கோபம் தணிந்தது. சரி, யானை அடிச்சீங்க என்னன்னு கேட்டேன். தங்கா இப்படி காளியா அவதரிச்சு அஸ்தினாபுரம் அழிஞ்சு போயிரும். 5 பாண்டவர்கள் அழிச்சிருவாங்க. நீ அகோர ரூபம் எடுத்த அந்த உலகம் தாங்காதுமா அப்படி சரி கண்ணத்துல அடிச்சதால அகோர கோபத்தை விட்டு நான் சாந்தமா நின்னேன். அப்ப எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தீங்க. சரி, பாண்டவரை காப்பேன், இந்த திரௌபதியை காப்பேன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு நீங்க சத்தியம் செய்து கொடுத்தீங்க. அது போல அன்னைக்கு கூட இந்த பாண்டவரை காப்பாத்தணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நினைச்சிருந்தா ஒன்னா சூரியவனத்தில கௌரவர் சேனையும் அழிச்சிருப்பேன். குருப்பிரியுடைய சத்தியத்திற்கு பங்கு வந்து நேர்ந்திருக்கும். அண்ணா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இத்தனை ஆண்டு காலம் இந்த பாண்டவரோடு நான் வாழ்ந்து வந்தேன். என்ன சுகத்தனா நான் கண்டேன். இனிமேல் எனக்கு வாழ்க்கை வேண்டாம். இனிமேல் இந்த 5 நான் பிழைக்க மாட்டேன். இனிமேல் சாகத்தான் போகிறேன் என்று ஒரே பிடிவாதமாக இருக்கிறார். இனிமேல் வெடிக்க எனக்கு வாழ விருப்பம் கிடையாது. ஏமா சாகணும்? சாகணும், பயப்பட வேண்டாம். எனக்கு யாருன்னா இருக்கிறா? அந்த 5 போக வேண்டாம். இந்த ஹரிராமன் நாடு இருக்கு. வா, நம்மளுடைய சங்கு துபாருக்கு சென்று உன்னை நான் காய்ச்சினேன். நீங்க எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் சரி, என் மனது இனம் குழக்கல. சாவதுதான் சாவறேன். எங்கள் அண்ணன் ஹரிராமனை ஒரு முறை காண்டி விட்டால் என் மனதிலே ஒரு சந்தோஷம் சொல்லிதான் உங்களை கூப்பிட்டனே தவிர தாயோட சொல்வார்கள். அதனால நீ வாழ் என்ன கூட பரவாயில்ல, என்னோட வா, வைகுந்தம் போகலாம். என்னடா சொல்றீங்க? ஆமாமா, முடியாதுண்ணா, முடியவே முடியாது. மாண்டாலும் மடிந்திடுவேன். அந்த வைகுந்தத்துல போய் செத்தாலும் சாவனா தவிர அந்த பாண்டவரோடு இனிமேல் நான் வாழ விருப்பம் கிடையாது. என்ன நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம். சாகும் நேரத்திலே அண்ணனை சந்தித்து நான் சாகலாம் என்று முடிவெடுத்து விட்டாய். யாரால மாற்ற முடியும்? காத்ததெல்லாம் காத்தீங்க, கடைசி வரைக்கும் காத்தீங்க. அதனால உங்களை ஒரு முறை சொல்லிட்டு போலாம் தான் உங்களை கூப்பிட்டேனே தவிர நீ சாபத்தாக இருந்தாலும் யாருக்கு என்ன நன்மை எதுவுமே கிடையாது. என்னை விட்டு விடுங்க. அதனால நான் மடிந்தே விடுகிறேன். நீ சாக போவதாக இருந்தாலும் ஆனா ஒருத்தருக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு போகணும். எப்படி ஒரு நன்மை செஞ்சுட்டு போனா ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆமா, அதனால அது தெரிகிற பார்த்தாயா, ஒரு கல் குகை, ஒரு கல் குகை தெரிகிறதா? அந்த கல் குகையில ஒரு ஆண் பூதமும் ஒரு பெண் பூதம், 2 பூதமும் பசியா அத ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்கு. பசி பசி பசின்னு ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்கு. அதனால நீ சென்று அந்த குகைக்குள்ள சென்றால் அங்க இருக்கக்கூடிய பூதமாகப்பட்டது உன்னை சாப்பிட்டு விட்டா அது பசியா ஆறிடும். ஆனா உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அம்மா, ஏன் வீணாக சாகராய்? சாவதான் சாவறேன். ஆமா, ஒரு பூதத்திற்கு பசியாரி விட்டா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும். அதனால வார்த்தையை மீறி இருக்கிறேனா? அதோ அந்த கல்குகை சென்று அந்த பூதங்களுக்கு நீ இரையாகுவாயாக. அந்த
குகையிலே சென்று ஆமா. அந்த பூதங்களை எப்படியே மன்றாடியாது என்னை இரையாக்க செய்கிறேன் என்று செய்தியோட வாழ்ந்து கொண்டிருப்பார். சென்று வாருங்கள். ஆகட்டும். புறப்படு. அதே சமயத்திலே இப்பொழுது அனுபாசுரன் சமைக்க வருகிற விதம் காண்க. எங்கடா உனக்கு போண்டா? நீ ஊம்படாப்பா. சொல்ற கோமாளி. என்ன பேசக்கூடிய விளையாடக்கூடிய வினோதத்தில் போட்டுங்க. நான் சொல்ல மாற்றி குண்டு இல்லை என்று பதில் வைக்க வேண்டாம். சரிங்க. நாட்டுக்கு நாடு உண்டு இல்ல, மகாநாடு உண்டு இல்ல, ஆனா பிரதிட்ட பூண்டு இல்ல. எங்கடா எனக்கு பூண்டு இல்ல வேண்டா? நீங்க தாங்க உண்டு. நீங்க வந்தீங்களா பேசுறதுக்கு? பாத்தியாலே ஆள் எப்படி இருக்கா பெருசு இருக்கிறான். உப்பு விழுந்தானே அவ்வளவுதான் புழக்கத்தான். டக்கு டக்கு என்று பதில் வைக்க வேண்டாம். சரிங்க. நாட்டுக்கு நாடு டக்கு டக்கு, மகாநாடு டக்கு டக்கு, ஆனா பிரதிட்ட டக்கு பூக்கு. எங்கடா உனக்கு டக்கு பூக்கு வேண்டா? நீங்க தாங்க டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னீங்க. ஊ மட்டும் மட்டும். சரி. நம்ம நாட்டுக்கு நாடு மகாநாடு ஆனா பிரதிட்ட அப்பன்மார்கள் என்னதான் சொல்லி தொலைகிறது கருமாந்திரம் எல்லாம் எப்படி போட்டு அடிச்சு சாவடிக்கிறீங்க வீட்டுல? யாரு போய் சொன்னது உங்கள? அம்மா வரிசையா போயிடா தப்பு கொட்ட நாம வீட்டுல எப்படி பாசமா பேசுவியோ அதே மாதிரி பேசினா எங்க வீட்டுல. வீட்டுலன்னா யாரு? வீட்டுக்காரி அம்மா விட்ட எங்க வீட்டு ஓனர் கிட்டியா? ஓனர் பொண்டாட்டி 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 பேசுற மாதிரி பேசணும். ஆமா. நீ நாட்டுக்கு நாடு எந்த பாபத்து முண்டா இந்த அம்மா என்னடா சொல்ற? வீட்டுல அப்படித்தாங்க பேசுவேன்.
நீ மட்டும் மாடு சரி நம்ம நாட்டுக்கு நாடு நாடு ஆனா அவர்திட்ட அப்பமார்கள் பெண்களாக அவர்திட்ட அருந்தரும் தாய்மார்கள் இத்திராஜர்கள் அவர்களுக்கு நமது கலைமகள் நாடக சபையின் சார்பாக நன்றி கலந்து வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்படி இருந்துட்டா இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? பாஞ்சாலி வனவாசம். சரிங்க. இந்நாளத்தில் நான் வந்திருக்கும் பொழுது என்னுடைய வேறு என்ன, என்னுடைய வர்த்தகம் என்ன, என்னை கொண்டு என்ன நடக்கும்? என்னோட வேறு என்ன, என்னோட வேறு என்ன, நிகழ்ந்த கரங்கள் கோரை முடியா முடி கோலிவிட்ட கண்ணழகி கொக்கரிக்கும் கோடாரி பல்லழகி பார்த்தவர் வேந்தோட கண்டோர் கதிகளாக வேண்டும் அது கலங்கணும். அப்படி வீர தீர மராக்க விட்ட அரக்க குளத்தில் இறக்க நிஜப்படுத்திட்டேன். சோவனத்தை ஆண்டு வரக்கூடிய எனது பெயரோ அலுபாசூரன். அலுபாவனத்தை ஆண்டு வரக்கூடிய அலுபாசூரன். ஆமா, அலுபாசூரனாக நான் இருந்துட்டாலும் என்ன வீண்டெடுத்தார்கள். உங்களே மிரட்டா பாரு சின்ன பையன். கோமான் மேல கையை வச்சுனா கல் எடுத்து மண்டை உடைச்சு போடுவாங்க. அலுப்பு புண்ட சூரன் அலுப்பு புண்ட சூரன் அலுப்பா சூரனா நீ இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்து உங்க ஆயங்க மாறு அப்பமா யாரு அப்படியா அவ்வளவு சொல்றேன். அலுபாசூரனாக நீங்கள் இருந்தாலும் அலுபாசூரனை பெற்றெடுத்தார்களே தாயார் தந்தையார் யாருங்க? என் தாயார் யா துந்துவி. என் தாயார் துந்துவி. தந்தையா மதகிரிய ராட்சசன். ஆமா
அப்படியே அப்பா அந்த ராட்சசன் பிறந்து இந்த ராட்சசனா? ஆமா. சரி சரி, மதகிரி ராட்சசன். அவன் எதுக்கு நீ பிறந்த? எதற்காக? டேய் ஒரு நாள் ஒரு தினத்தில் என் தந்தையாரை கொண்டு வைத்தா. சரி, யார்? அந்த பாண்டவர்கள் ஒருவனாகிய வெற்றி வருகிறார் பீமசேனன். ஆமா. அதனால் அன்று முதல் இன்று வரை எய்த்தேன் வஞ்சகம். அந்த வெற்றி வருகிறான் பீமசேனனை கண்ணில் கண்டால் கண்டமாக வெட்ட வேண்டும். கண்டதுனமா வெட்டணுங்க. யாரு? அங்க நீங்க சொல்ற எதிராளியா? அவனுடைய ரத்தத்தை என் கரங்களால் பார்க்க வேண்டும். பார்க்கணும். அதனால் அன்று முதல் இன்று வரை அவனை தேடி கொண்டிருக்கிறேன். இப்படியே இருந்துட்டான். என் கூட பிறந்த அழகான ஒரு தங்கை இருக்கின்ற. அவளாச்சும் நல்லா இருப்பாளா? அவளும் உன்ன மாதிரி பீத்தல பண்றியா? தங்கச்சி அவ என்னை விட அழகா இருப்பா. அப்ப நீ அழகா? நீ அழகா? அப்ப நல்லா அழகா இல்லையா? இவனை போய் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சோம்னா பாத்துக்கோ, எந்த லாரி எந்த பஸ்ஸுமே போவாது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்க. தங்கையின் பெயர் என்ன? என் தங்கையின் பெயர் என்ன? என்னை பத்தி ஒரு வார்த்தை தவறாக பேசினா ஏற்றுக்கொள்ளேன். சரிங்க. என் தங்கையை பத்தி ஒரு வார்த்தை தவறாக பேசினா அவனை அந்த இடத்திலே அப்படியே கண்டந்தனமா வெற்றி போட்டுறேன். சரிங்க. என் தங்கையின் பெயரோ செம்பகவல்லி. செம்பகவல்லி? ஆமா. கூட பிறந்த தங்கச்சியா? ஆமாடா. சரிங்க. இப்படியே இருந்துட்டா அந்த வெற்றி மதிகிறான் தேடி போக வேண்டாம். சரிங்க. என் தங்கையை அழைத்து கொண்டு வா. என் தங்கையிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு நான் போகிறேன். செம்பகவல்லி சபைக்கு வரும் விதம் காண்க.